ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 29/5/2026 உண்டான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னாக்க 785. ஓகேங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 785. இதில் நமக்கு ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருந்தேன். 1, 2, 7, 8ன்னு கொடுத்துருந்தேன். அதில் 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் பாஸ் ஆகிருக்குது. 7ஆம் நம்பர் ஏ போர்ட்லேயும் 8ஆம் நம்பர் பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. மற்றபடி ஏபிபிசி ஏசிலையும் த்ரீ டிஜிட்லேயும் எந்த ஒரு வின்னிங்கும் இல்லை. ஓகேங்களா? த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு 5 மட்டும்தான் சி போர்டில் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகலை. சரிங்களா? அப்போ நான் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா 125ன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அடித்தது பார்த்தீங்கன்னாக்க 785. அதில் சி போர்டு மட்டும்தான் ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு நம்பரும் பாஸ் ஆகலை. ஓகேங்களா? ஆல் போர்டு வச்சு வின் பண்ண அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேரளா லாட்ரி 30/5/2026 கார்னியா 755 உண்டான கெஸ்ஸிங் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒன்லி கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க. வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்குறேன். 0, 2, 7, 9. இதுதான் நான் இன்றைக்கி உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்த கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. அதுவும் அளவாக எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசி ஏசியை பார்க்கலாம். ஏபிபிசி ஏசி இதில் பார்த்தீங்கன்னா 40, 04, 02, 20, 42, 24, 29, 92, 90, 09, 70, 07, 79, 97, 37, 73, 75, 57, 35, 53, 59, 95, 55, 80, 08, 87, 78. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசி ஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. இதில் ஒரு ஏபியோ அல்லது பிசியோ அல்லது ஏசியோ வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? எனக்கு நிறைய நம்பர் கெஸ்ஸிங் வருது. அதில் கொஞ்சம் முக்கியமான நம்பராக பார்த்து நான் எடுத்து போட்டிருக்கிறேன். சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. ஏன்னா எப்படி வேணாலும் வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால அதில் நான் கோடு போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதனால் இதுதான் வரும்னு நான் சொல்ல முடியாது. கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கெஸ்ஸிங் எப்படி வருதோ மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ த்ரீ டிஜிட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6 செட்டு கொடுத்துருக்குறேன். 402, 290, 709, 375, 595, 807. இதுதான் இன்றைக்கி உண்டான த்ரீ டிஜிட்டோட கெஸ்ஸிங். த்ரீ டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ கண்டிப்பாக கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்க்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து கெஸ்ஸிங் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதில் உங்களுக்கு எப்படி சூட்டப் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்து போட்டுங்க. நம்பர் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். கோடு போட்டதுலேயும் வரலாம், இல்லை கோடு போடாததுலேயும் வரலாம். எனக்கு கொஞ்சம் முக்கியமான நம்பர்னு தோன்றதுனால நான் கீழே கோடு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு பாக்ஸில் வருது அப்படின்னா நீங்கள் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை சிங்கிளாக போகிறனாலும் போட்டுக்கோங்க. எப்படி போட்டிங்கனாலும் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்குங்க. ஓகேங்களா? அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.